கழுத்தில் பணமாலையுடன் வந்த வேட்பாளருக்கு அனுமதி மறுப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர். அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பின் தேசிய தலைவராக இருக்கும் அபி ஆழ்வார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அவரது கழுத்தில் 50, 100, 200, 500 ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிந்து வந்தார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கழுத்தில் பண மாலையுடன் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்றனர். அந்த நபர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கழுத்தில் அணிந்திருந்த பண மாலையை கழற்றி கையில் வைத்துக் கொண்ட பின்னரே அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டார். இதனால் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 3 மொழிகளில் 1330 திருக்குறளை 8 மணி நேரத்தில் எழுதி சிறுவன் சாதனை. திருக்குறளை தேசிய நூலாக்க வலியுறுத்தி திருவள்ளுவரின் படம் பதிந்த 7 அடி நீள பேனரில் 8 மணி 23 நிமிடத்தில் 3 மொழிகளில் 1330 திருக்குறளை எழுதி 15 வயது சிறுவன் ரோஹித் சாதனை படைத்துள்ளார். இவர் அண்ணாநகர் SBOA பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிர்வாகிகள் ஆன்லைனில் பதிவு செய்தனர். ஈரோடு தேர்தலில் சீமானுக்கு விஜய் ஆதரவு இல்லை. ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு இன்று முடிந்தது. திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மோதுகின்றன. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தேர்தலை புறக்கணித்து விலகியுள்ளன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. எனினும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு இருப்பதால் சீமான் கட்சியின் வேட்பாளருக்கு விஜய் கட்சியினர் ஓட்டு போடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தலை புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்பதையும் தவேகா தலைமை நிலையம் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. மதுவை ஒழிக்க 94 வயதில் காந்தியவாதி பாத யாத்திரை. மது ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக 94 வயது காந்தியவாதி சேலத்தில் இருந்து மதுரைக்கு நடைப்பயணம் தொடங்கினார். அவர் பெயர் பிராங்க்லின் ஆசாத் காந்தி. 45 ஆண்டுகளாக மதுவிலக்கை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். மதுவால் ஏற்படும் பாதிப்பு ஏராளம். நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கு வரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறேன். காந்தி நினைவு நாளான 30இல் மதுரையில் நடைபயணம் நிறைவு பெறும் என்றும் அவர் கூறினார். திருப்பரங்குன்றத்தில் இன்று ஆடுபலி கொடுக்க SDPI அழைப்பு. இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் ஒரு மனு கொடுத்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தொன்மையானது. மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில், தீபத்தூண், தலவிருட்சமான கல்லத்தி மரம் உள்ளன. திருப்பரங்குன்றம் மலையின் உரிமையாளர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இத்தனை இருந்தும் 2011 முதல் SDPI அமைப்பினர் மலை மீது கொடி கட்டி பிரச்சினை செய்கின்றனர். திருப்பரங்குன்றம் மலை எங்களுக்கு சொந்தமானது. 18ஆம் தேதி ஆடு மாடு பலி கொடுப்போம் என்கின்றனர். இதை தடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என கூறியுள்ளார். கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்துக்கு 35 பேர் பாதுகாப்பு. கன்னியாகுமரி கடலில் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை ரசிக்க சுற்றுலா பயணியர் ஆர்வம் காட்டுகின்றனர். விடுமுறை நாட்களில் படகு போக்குவரத்து காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை என்று இருந்ததை காலை 6 முதல் இரவு 7 மணி வரை என அதிகரித்துள்ளனர். மற்ற நாட்களில் காலை 8 முதல் மாலை 5 மணி வரை என இருந்ததை காலை 6 முதல் மாலை 6 வரை என நீடித்துள்ளனர். சுற்றுலா பயணியர் பாதுகாப்பிற்காக காவல், வருவாய், நெடுஞ்சாலை, சுற்றுலா துறைகளின் 35 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என கலெக்டர் அழகு மீனா கூறினார். சென்னையில் கடல் ஆமைகள் இறந்து மிதப்பது ஏன்? வனத்துறை விசாரணை. தமிழக கடலோரம் 5 வகை கடல் ஆமைகள் காணப்படுகின்றன. இவை டிசம்பர், ஜனவரி மாதங்களில் கரைக்கு வந்து முட்டையிடும். அந்த முட்டைகளை சேகரித்து குஞ்சு பொரிக்க வைக்கும் பணியில் வனத்துறை, தன்னார்வ அமைப்புகள் ஈடுபடுகின்றன. இந்நிலையில் முன்னர் எப்போதும் இல்லாத வகையில் திருவொற்றியூர் முதல் மாமல்லபுரம் வரை கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குகின்றன. டிசம்பரில் இருந்து இதுவரை 300 கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியதாக கூறப்படுகிறது. 20 ஆண்டுகளில் இப்படி நடந்ததே இல்லை. கடலில் வெப்பநிலை உயர்வு, பிளாஸ்டிக் கழிவு அதிகரிப்பு போன்றவை காரணமாக இருக்குமா என்று அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். எம்ஜிஆருக்கு மோடி புகழாரம். எம்ஜிஆர் ஆட்சியில் கருணையே நிரம்பி இருந்தது என்று பிரதமர் மோடி கூறினார். மறைந்த தலைவரின் பிறந்த நாளுக்கு அவர் வீடியோ செய்தி வெளியிட்டார். கருணை உள்ளம் கொண்ட மாபெரும் தலைவரான எம்ஜிஆர் ஏழை எளிய மக்கள் கல்வி அறிவும், ஆரோக்கியமும், வளமும் பெற விரும்பி அதற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார். எளியவர்கள் கையில் அதிகாரம் கிடைக்க வழி செய்தார். எனவேதான் உலகை விட்டு மறைந்து இத்தனை காலம் கடந்தும் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் எம்ஜிஆர் ஆட்சி செய்கிறார் என பிரதமர் புகழ்மாலை சூட்டினார். வெக்கங்கெட்ட அரசு என்கிறார் சீமான்.
அமைச்சர் மீது சேறு வீசியதற்காக கிராம மக்களை கைது செய்வதில் காட்டும் வேகத்தை வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்த குற்றவாளிகளை கைது செய்வதில் திமுக அரசு ஏன் காட்டவில்லை என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கேட்டுள்ளார். பொன்முடி மீது சேறு வீசியதாக கூறி கிராம மக்களை போலீஸ் கைது செய்து இழுத்துச் செல்லும் காட்சிகள் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றன. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீரில் மலம் கலந்த கொடூரர்களை 2 ஆண்டுகளாகியும் கண்டுபிடிக்க திறனற்ற அரசுக்கு அப்பாவி கிராம மக்களை அடித்து இழுத்துச் செல்ல வெட்கமாக இல்லையா என சீமான் கேட்டார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள இருவேல்பட்டு கிராம மக்கள் அனைவரையும் உடனே விடுதலை செய்யுமாறு சீமான் கூறினார். கோயிலில் வாழைப்பழத்துக்கு தடை. கர்நாடகாவில் பிரபல சுற்றுலா தலமான ஹம்பியில் உள்ள விருபாக்ஷேஸ்வரா கோயிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். அவர்கள் கோயில் யானைக்கு வாழைப்பழம் ஊட்டிவிட்டு ஆசி பெறுகின்றனர். அதிகமான வாழைப்பழம் சாப்பிட்டு யானையின் ஆரோக்கியம் கெடுகிறது. கோயில் வளாகம் முழுதும் வாழைப்பழ தோல் விழுந்து கிடக்கிறது. சிலர் வழுக்கி விழுகின்றனர். வாழைப்பழம் கொண்டு வரும் பிளாஸ்டிக் கவர்களையும் அங்கேயே வீசி செல்கின்றனர். இதனால் வாழைப்பழத்துக்கு தடை விதிப்பதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோயிலில் வாழைப்பழத்துக்கு தடை விதிப்பதா என்று இவ்விஷயத்தை விவாதமாக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை வேறு விடுத்துள்ளது. 23 மருந்துகளுக்கு தடை விதித்தது அரசு. அரசு மருத்துவமனைகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட 23 மருந்துகள் தரமற்றதாக இருந்ததை தொடர்ந்து அவற்றை விநியோகிக்க அரசு தடை விதித்துள்ளது. மருந்து வழங்கிய 9 நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டன. இவை காய்ச்சல், தைராய்டு, இதய நோய், கிருமி தொற்று ஆகியவற்றுக்கான மருந்துகள். 23 மருந்துகளையும் கொள்முதல் செய்ய 2 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. சத்தீஸ்கர் மாநிலத்தின் தெற்கு பஸ்தர் பகுதியில் போலீசுக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. அதில் 12 நக்சலைட்டுகளை சுட்டுக் கொன்றதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் கொண்டாட்டம். எம்ஜிஆர் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் அன்னதானம், ஏழைகளுக்கு உதவி வழங்கல் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் போன்றவர்களும் ஆதரவாளர்களும் தனித்தனியாக கொண்டாடுகின்றனர். கட்சி சாராத எம்ஜிஆர் ரசிகர்களும் அவரது படத்துக்கு மாலை அணிவித்து பாடல்களை ஒளிபரப்பி கொண்டாடுகின்றனர். சென்னையில் எம்ஜிஆர் சமாதியில் அதிகாலை முதலே வரிசையில் நின்று மக்கள் மரியாதை செலுத்துகின்றனர். ரோடு இல்லாததால் நோயாளிகளை டோலி கட்டி தூக்கி செல்லும் அவலம். கொடைக்கானல் கூக்கால் ஊராட்சியில் உள்ளது குண்டுப்பட்டி அம்பேத்கர் நகர். இங்கிருந்து காந்தி நகர் இடையே ரோடு இன்றி 3 கிலோமீட்டர் மண்பாதையாக பள்ளம் மேடாக உள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாது. உடல்நலம் பாதித்தவர்களை சிகிச்சைக்கு டோலி கட்டி தூக்கி செல்கின்றனர். 50 வருஷமா ரோடு போட சொல்றோம், ஒருத்தருமே கண்டுக்கலை என்கிறார்கள். டோலி கட்டி தூக்கி பெழம்புத்தூர் கொடைக்கானல் இணைப்பு ரோட்டிலிருந்து சரக்கு வாகனத்தில் எடுத்து செல்கின்றனர். அரசு அங்காடிகளிலும் விரைவில் டோர் டெலிவரி வசதி. தமிழக அரசின் அமுதம் மற்றும் கூட்டுறவு பல்பொருள் அங்காடிகளில் வீட்டுக்கு பொருட்களை விநியோகம் செய்யும் டோர் டெலிவரி வசதி விரைவில் துவக்கப்பட உள்ளது. இதற்காக கணினி மென்பொருள், மொபைல் போன் செயலி உருவாக்கம் பணி நடக்கிறது. கூட்டுறவுத்துறையில் 300க்கும் மேலான பல்பொருள் அங்காடிகள் நடத்தப்படுகின்றன. படிப்படியாக அவற்றில் குளிர்சாதன வசதி, அதிக பொருட்கள், தள்ளுபடி வசதிகள் செய்யப்படுகின்றன. அந்த வரிசையில் டோர் டெலிவரி செய்யும் வசதி அடுத்த மாதத்துக்குள் துவக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர். 300 யூனிட் மின்சார கட்டணம் பணமாக தர காங்கிரஸ் முடிவு. அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடப்பதால் டெல்லியில் ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சிகள் போட்டி போட்டு சலுகைகள் அறிவிக்கின்றன. இன்றைய நிலவரப்படி வாக்குறுதி விநியோகத்தில் காங்கிரஸ் முந்துகிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 300 யூனிட் மின்சாரத்துக்கான பணம் மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்தார். புதிதாக 3 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தில் பெரிய மோசடி நடந்துள்ளது. பணம் மின்சார விநியோக நிறுவனங்களுக்கு செல்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 300 யூனிட் மின்சாரத்துக்கான பணம் பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இலவச ரேஷன் திட்டத்தில் 5 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், 6 கிலோ பருப்பு வகைகள், 250 கிராம் தேயிலை வழங்கப்படும் என்றார். கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு புதிய மனு. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துக்கான தேடுதல் குழுவில் யுஜிசி பிரதிநிதியையும் சேர்க்க கவர்னர் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. இப்போது இதே விவகாரத்தில் இன்னொரு மனு தாக்கலும் செய்துள்ளது. துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்ப தேடுதல் குழுவை அரசு அமைத்துள்ள நிலையில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்று கவர்னர் மீண்டும் கூறியுள்ளார். மூல வழக்கை விசாரிக்கும் போது இதையும் கருத்தில் கொண்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுவில் கூறியுள்ளது. வங்கதேசத்தினரை கண்டுபிடிக்க போலீஸ் திணறல். திருப்பூரில் 2 வாரங்களில் 40 வங்கதேசத்தினரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெரும்பாலானோர் பின்னலாடை நிறுவனங்களில் வேலை செய்தவர்கள்.
இவர்களை அழைத்து வந்த ஏஜென்ட்டுகள் போலி ஆவணங்கள் மூலம் ஆதார் கார்டு வாங்க உதவியவர்கள் குறித்து கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர். தனித்தனியாக தங்கி வேலை செய்யாமல் நிறுவனத்தில் தரப்படும் அறை அல்லது வடமாநிலத்தினர் தங்கியுள்ள இடத்தில் தங்குவதால் யாருக்கும் சந்தேகம் வருவதில்லை. 3 மாதம் ஆனதும் இடம் மாறிவிடுகின்றனர். எனவே கண்டுபிடிப்பது கஷ்டமாக உள்ளது என போலீசார் கூறுகின்றனர். வாழைப்பழத்துக்கு ஊர் கூடி ஆராதனை. திண்டுக்கல் மாவட்டம் சேவுகம்பட்டியில் வாழைப்பழம் சூறை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பழமையான சோலைமலை அழகர் பெருமாள் கோவிலில் விவசாயம் செழிக்கவும் மும்மாறி மழை பெய்யவும் வேண்டி அது நிறைவேறியதும் வாழைப்பழம் சூறை விடுகின்றனர். முதலில் காவல் தெய்வமான ரெங்கம்மாள் கோவிலில் பெரிய பாத்திரங்களில் வாழைப்பழங்கள் நிரப்பி மாலை அணிவித்து பூஜை நடக்கிறது. பின் முக்கிய வீதிகளின் வழியாக மேலதாளம் வான வேடிக்கையுடன் வாழைப்பழ கூடைகளை சுமந்து ஊர்வலம் வருகின்றனர். பெருமாள் கோவிலுக்கு வந்ததும் சிறப்பு பூஜை செய்து வாழைப்பழங்களை சூறை விடுகின்றனர். பெருமாளின் பிரசாதமாக மக்கள் அதை வீட்டுக்கு எடுத்து செல்கின்றனர். இந்த ஊரில் பிறந்தவர்கள் எந்த ஊரில் வசித்தாலும் இந்த திருவிழாவுக்கு தவறாமல் வந்து விடுவார்கள். ஊரை சுற்றி வயலும் தோட்டமுமாக எப்போதும் செழிப்பாக உள்ளது. ஏர்போர்ட்டில் துரித குடியுரிமை சோதனை. விமான நிலையங்களில் இந்திய பயணியர் குடியுரிமை சோதனை பிரிவில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தடுக்க புதிதாக FT-ITTP எனப்படும் துரித பரிசோதனை சேவையை சென்னை, மும்பை, பெங்களூரு உள்பட 7 விமான நிலையங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று துவக்கி வைத்தார். இந்திய பாஸ்போர்ட் வைத்துள்ள பயணியர் மற்றும் பூர்வீக இந்தியர்களாக இருந்து வெளிநாடுகளில் நீண்ட காலமாக வசிப்போர் மட்டுமே இந்த சேவையை பெற முடியும். பயணம் செய்வதற்கு முன் www.ftittp.mha.gov.in இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். பெரியவர்களுக்கு கட்டணமாக 2000 ரூபாய், குழந்தைகளுக்கு 1000 ரூபாய், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு $100 செலுத்த வேண்டும். பாஸ்போர்ட் காலாவதியாகும் தேதி வரை அந்த கட்டணம் செல்லுபடியாகும். காலாவதி ஊசியால் பெண் பலி, 12 டாக்டர் சஸ்பெண்ட். மேற்கு வங்கத்தில் காலாவதியான IV ஊசி மருந்து செலுத்தியதால் பெண் பலியானது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரசவித்த பெண்களுக்கு IV மருந்து செலுத்தியதில் 5 பேரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஒரு பெண் இறந்தார். இதுகுறித்து விசாரிக்க 13 பேர் குழுவை அரசு அமைத்தது. வழக்கை போலீசார் விசாரிக்க கூடாது, CBI விசாரிக்க வேண்டும் என 2 மனுக்கள் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காலாவதியான மருந்து சப்ளை செய்த நிறுவனத்திற்கு மேற்கு வங்க மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பி மறு உத்தரவு வரும் வரை உற்பத்தியை நிறுத்த உத்தரவிட்டார். ஆனால் சுகாதாரத்துறை அந்த உத்தரவை பின்பற்றவில்லை. இதுவே பெண் இறப்புக்கு காரணம் என வாதிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஒரு உயிர் போன பின்பே அந்த மருந்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. உரிய விசாரணை நடத்தி முழு அறிக்கையை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்றனர். அதைத் தொடர்ந்து 12 டாக்டர்களை அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது. ATMில் 93 லட்சம் கொள்ளை, 2 பேர் சுட்டுக் கொலை. கர்நாடகாவின் பீதரில் ATMில் பணம் நிரப்ப வந்த ஊழியர்கள் 2வரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு 93 லட்சம் ரூபாயுடன் கொள்ளையர்கள் தப்பினர். SBI வங்கியின் ATMில் பணம் நிரப்ப CMS ஏஜென்சியின் ஜீப்பிலிருந்து பணப்பெட்டியை ஊழியர்கள் கிரி வெங்கடேஷ், சிவகுமார் இறக்கிய போது 2 வீலரில் வந்த 2 ஊழியர்கள் மீது மிளகாய் பொடியை தூவி பெட்டியை பறிக்க முயன்றனர். ஊழியர்கள் தரம் மறுத்து போராடவே துப்பாக்கி எடுத்து சுட்டனர். ஊழியர்கள் அதே இடத்தில் இறந்தனர். கொள்ளையர்கள் 93 லட்சம் ரூபாய் பெட்டியுடன் தப்பினர். மக்கள் கற்களை எறிந்து தடுக்க முயன்றும் அவர்கள் தப்பிவிட்டனர். பணம் எடுத்து வந்தவர்களுக்கு பாதுகாப்பாக துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் உடன் வரவில்லை. திட்டமிட்டு கொள்ளை அடித்திருப்பது தெரிகிறது. கொள்ளையர்கள் அருகில் உள்ள தெலங்கானா மாநிலம் அப்சல்காஞ்ச் பகுதிக்கு சென்றதாக தகவல் கிடைத்தது. பீதர் போலீசார் அங்கு விரைந்தனர். கொள்ளையர்கள் அங்கிருந்து ரோஷன் டிராவல்ஸ் ஆம்னி பஸ் மூலம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தனர். டிராவல்ஸ் நிறுவன மேலாளர் கொள்ளையர்களின் பையை சோதனையிட முயன்றதால் அவரையும் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பினர். தகவல் அறிந்த ஹைதராபாத் போலீசார் அங்கு வந்தனர். மேலாளரை மருத்துவமனையில் சேர்த்தனர். கொள்ளையர்கள் ஹைதராபாத்திலிருந்து வெளியேறாமல் தடுக்க வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது.